வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி சர்க்யூட் போர்டு வைக்கிற ஒர்க்கை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த வீடியோ ஒயரிங் பண்ண வீடியோ கூட கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். சர்க்யூட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயிலாக. அது பாருங்கள். சுவிட்ச் போர்டு வீடியோ தான் போடுறேன். இந்த வீடியோ ஒயர் எடுக்கிறப்ப லைட்டாக அர்ஜென்ட் ஒர்க்காக நடக்கிறதுனால நான் ஒயரு கொஞ்சம் இழுத்த வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். இந்த போர்டுலாம் ஒயிட் அடிக்காமல் இருக்குது. இப்போ முன்னாடி ஃபினிஷ் வேணுன பிறகு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ சொத வேலை எல்லாமே நடக்குது. ஒயர் இழுத்தாகுது. நம்ம இந்த ரூமில் உள்ள மெயினுக்காக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக மெயின் போட்டதுக்கு நம்ம பேசி நியூட்ரலு ப்ளஸ் எர்த்து எடுத்து போகிறோம். நம்ம நியூட்ரல் ப்ளூ கலர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரெட்டு பேஸுக்கு போட்டாச்சு. யூபிஎஸ் எல்லோ கலரு, எர்த்து ஒரு க்ரீன் கலரு. இந்த வீட்டுக்குள்ளே செட்டு, இந்த ரூமுக்குள்ளே செட்டு அப்படியே போகுது. நம்ம ஹீட்டருக்கு ஒரு 2.5 செட்டு ப்ளஸ் இதுக்கு 1.5 செட்டு வாங்கிட்டு போடுறோம். இது ஆர்ஆர் கேபிள் 2.5. ஹீட்டருக்கு, ஏசிக்கு, கிச்சன் பவர் லோடுக்கு அது 2.5. ரெட்டு பிளாக் போடுவோம். ப்ளூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிளாக் பதிலாக ப்ளூ. 1.5 லைட்டிங் லோடுக்கு, போர்டு லைட்டிங் லோடுக்கு மட்டும் உள்ளது. 1 ஸ்கொயர் இன்வெர்ட்டருக்கு ப்ளஸ் எர்த்துக்கு ப்ளஸ் லைட்டிங் லோடுக்கு. இந்த வீடியோ ஒயர் இருக்கிற வீடியோ இதோட முடிஞ்சுட்டு நான் இதுக்கு அந்தாண்ட சர்க்யூட் போடுற வீடியோ காட்டுறேன் டீட்டெயிலாக. இது சுவிட்ச் போட்டால் எதாச்சும் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது தெளிவாக போடுறேன். நான் எடிட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம். இது போர்டு எல்லாம் லூப் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சிங்கிள் பேஸ் பஸ்ஸு கேட்டாங்க. இப்போ 3 பேஸ் போர்டு மாரி கேட்டுட்டாங்க. அதனால் இந்த ஏரியாவில் 3 பேஸ் பின்னாடி வரப்போ பார்த்து போகணும்னு சொல்லிட்டு இப்போ 3 பேஸுக்காக லூப் பண்ண போகிறோம். நம்ம இதை வீட்டுக்கு வர எர்த்து, பேஸு, நியூட்ரலு எல்லாத்தையும் சர்க்யூட் போர்டு கொண்டு வந்தாச்சு. இது பேஸ் எல்லாமே இதில் உள்ளது எல்லாத்தையும் மார்க்கிங் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த போர்டுக்குள்ளே லூப்பிங்கு, ஏசிக்குள்ள பாயிண்ட்டு எல்லாமே இப்போ தனித்தனியாக இது அப்படியே நியூட்ரலு, ப்ளூ கலர் நியூட்ரல் அப்படியே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ப்ளூ கலர் நியூட்ரலு. இதுவும் நியூட்ரல், கீழேருந்து வர போர்டு, சர்க்யூட் போர்டில் கீழே வர நியூட்ரலு. இது பேஸ் ஏரியா, பேஸு. இதில் ஒரே ஒரு நியூட்ரலுக்கு மட்டும் ஒயர் மட்டும் தனியாக போட்டிருக்கேன். இதில் ஏசிக்குன்னு தனியாக ஒரு இதுக்காக பிரிச்சுருக்கோம் பாருங்கள். ஏசிக்குன்னு தனியாக அந்த டேப் அடிச்சிருக்கிறதுனா ஏசிக்கு தான் 20 amps MCBயில் கொடுக்குது. தனித்தனியாக 3ஆக பிரிச்சுருக்கோம். இது யூபிஎஸ் போர்ட்லேருந்து அவுட்புட் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. எல்லோ கலரில் உள்ளதெல்லாம் யூபிஎஸ்ஸு. இது கீழே மெயின் போர்ட்லேருந்து வர்றது. மெயின் போர்ட்லேருந்து 3 பேஸு ப்ளஸ் நியூட்ரல் இதில் ரோட்டி சுவிட்ச் இல்லாமல் நம்ம MCB வைக்க போகிறோம். இது 40 amps ஐசோலேட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஐசோலேட்டர் இதை செட் பண்ண போகிறோம். 3 பேஸாக மாற்ற போகிறோம். ஏன்னா சிங்கிள் பேஸுக்கு தான் சர்க்யூட் போர்டு 3 பேஸாக மாற்ற போகிறோம். இதில் 4 இதுவாக பிரிச்சுருக்கோம். 20 amps ப்ளஸ் 16 amps, 2 10 amps. அந்த லோடுக்கு ஏற்ற மாரி 3ஆக பிரிச்சுருக்கோம் ஃபுல்லாக. இந்த போர்டு டாப்பு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்து வச்சுருவோம். அது பத்திரமா சேஃப்டியாக வச்சுருவோம். ஸ்க்ரூ மிஸ் ஆகினாலும் ஃபினிஷிங்காக போட முடியாது. டோர் மிஸ் ஆனால் புதுசாக வாங்கி தான் நம்ம போடுற மாரி இருக்கும். இந்த கம்பெனி வாங்குற மாரி தான் இருக்கும், இல்லை உடச்சிட்டு வைக்கிற மாரி இருக்கும். கஸ்டமர் இதை பத்திரமா வச்சுட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா ஸ்க்ரூ எல்லா ஐட்டமும் இருக்குது. டம்மி ஒரு 2 டம்மி தருவாங்க. அதுக்கு நம்ம டம்மி அதிகமாக போடுறது கிடையாது. அதுக்கேற்ற மாரி சர்க்யூட் போர்டு கரெக்டாக சர்க்யூட் இழுத்து எல்லாமே பண்ணிடுவோம். நம்ம இது 16 16 MCB வைக்கிற மாரி இருக்கும். நம்ம அதுக்காக கணக்கு பண்ணி உடைக்கிறப்பே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 16 இது 12 16 அதுக்கேற்ற மாதிரி 18 இருக்குது சிங்கிள் பேஸில். நீங்கள் சிங்கிள் பேஸ் அப்படி 3 பேஸாக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது. நம்ம என்ன அப்புறமா இப்போ முன்னாடியே 3 பேஸ் உள்ள 3 பேஸ் சர்க்யூட் போர்டு ரோட்டி சுவிட்சோடு உள்ளது வச்சுருக்கலாம். நம்ம இதில் ஒரு போலும் அதுக்கேற்ற மாரி தான். இப்போ பாருங்கள், நியூட்ரல் அப்படியே லூப் பண்ணி நியூட்ரல் லிங்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. நியூட்ரல் லிங்க் டெலிவரி இன்புட்டுக்காக ஒரு 4 ஸ்கொயர் ஒயர் வச்சுருக்கோம். இப்போ எர்த்து இன்புட்டு அவுட்புட்டு எல்லாத்தையும் கொண்டு எர்த்து ஒயர் லூப் பண்ணியாச்சு. மற்றது இன்வெர்ட்ரு ப்ளஸ் மெயின் கொடுக்கணும். இப்போ நம்ம MCB எல்லாம் மாட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் நம்ம பேஸு நியூட்ரல் கீழேருந்து வருது பாருங்கள். 3 பேஸு 3 நியூட்ரல் அதில் இன்புட்டில் கொடுத்துட்டு டெலிவரியில் நியூட்ரல் கொடுத்துட்டு 3 பேஸை லூப் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இது வச்சுருக்கோம் பாருங்கள். இது இன்வெர்ட்டருக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது 20 amps. இது ஒரு பேஸு 20 amps ப்ளஸ் 2 10 amps. திரும்பி 20 amps ப்ளஸ் 16 amps 10 amps 2 அது ஒரு பேஸு. அடுத்து 20 amps ஒரு 16 amps 2 10 amps
3 பேஸு அப்படியே ஈவனாக பிரித்தாச்சு. நம்ம அதுக்கேற்ற மாரி ஒயர் லூப்பிங் கொடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் கொடுத்துருக்க பாருங்க, எல்லா ஒயரும் அதுக்கு 3 பேஸுக்கு ஏற்ற மாரி கொடுத்தாச்சு. இன்வெர்ட்ரு வந்து போர்ட்லேருந்து வர இன்புட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவுட்புட் வந்து இன்வெர்ட்ரு லூப்பிங் எல்லாமே கொடுத்தாச்சு. மற்றதுக்கு பேஸ் எல்லாம் 20 ஆம்ஸ் ஏசிக்கு, 16 ஆம்ஸ் கிச்சனுக்கு, லைட்டிங் லோடுக்கு தான் 10 ஆம்ஸ் எல்லாத்துக்கும் லோடு எல்லாத்தையும் டாப்பில் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக டாப்பில் 3 பேஸாக பிரித்து கொடுத்துட்டோம் பாருங்கள். இது ஒரு பேஸ் செட்டு, பக்கத்தில் ஒரு பேஸ் செட்டு. நம்ம எல்லாத்துக்கும் டெலிவரி மட்டும் கொண்டு வந்து இதில் கீழே கொடுக்க வேண்டியதான். நம்ம இது வந்து நம்ம கண்டினியூவாக சிங்கிள் பேஸாக கொடுக்கணும், டேப் அடித்து கொடுத்துலாம். இப்போ நம்ம 3 பேஸாக மாத்திரலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 4 போலாம் 3 போலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம டேப் அடிச்சுட்டு கனெக்ஷன் பண்ணேன். இன்வெர்ட்ரு ஒயருக்கு லூப்பிங் போயிட்டு நம்ம 10 ஆம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்வெர்ட்ரு ஆஃப் பண்ணால் இது மெயினை நிப்பாட்டிக்கலாம், பக்கத்தில் இன்வெர்ட்ருக்கு உள்ளதை நிப்பாட்டிக்கலாம். இப்போ 3 பேஸு ஒரு நியூட்ரல் கொடுத்தாச்சு. இது வந்து இன்வெர்ட்ருக்குள்ள மெயின் அடியில் கொடுத்தாச்சு. பக்கத்தில் இதேமாரி பேஸுக்கு ஏற்ற மாரி எத்தனை போலுக்கு பேஸு கொடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாரி வெட்டிட்டு அடியில் டேப் போட்டு கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து நியூட்ரல் வந்து டேரெக்டாக இதில் டெலிவரி வந்து போயிட்டு இன்னொரு 3 பேஸ் எடுத்து வந்து 3 லூப்பிங்கும் கொடுத்தாச்சு வரிசலாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு வச்சு முறுக்கியாச்சு. அவ்வளோதான் லூப்பிங் ஒர்க்கு. இப்போ நான் இது வந்து சுவிட்ச் போர்டு எதிர்த்த வீடியோ தான் தெளிவாக போடுறேன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக. இப்போ 4 போல் ஆன் பண்ணால் நம்ம 3 பேஸு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் ரோட்டரி சுவிட்சை மட்டும் ஓப்பனில் வைக்கிற மாரி இருக்கும். அதுதான் இதில் ஒரு மைனஸு. இது முன்னாடியே சொல்லியிருந்தால் இதிலே வச்சுருப்போம் நம்ம. இப்போ போர்டு லூப்பிங் பண்ண வீடியோ தான் தனியாக போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறையா வரும். நன்றி.